கோயம்புத்தூரில் வசித்து வருகிறேன். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் திருமணத்திற்காக கிறிஸ்தவனாக மதம் மாறினேன். நான் தான் சொன்னேன், இந்த மதம் மாறுறதுல பிரயோஜனமே கிடையாது. அவனை கல்யாணத்துக்காக மதம் மாறி இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அப்போ நீங்கள் இப்படி மாறினா தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றதுனால மாறி இருக்கு. ஆனால் இயேசுவை பற்றியோ பைபிள் வாசிப்பது ஜெபிப்பது என்று எதை பற்றியும் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்காக சரி மாறினா தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்கிறார். 2012ஆம் வருடத்திலிருந்து நான் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 8 குவார்ட்டர் பாட்டில் மதில் அருந்துவேன். ஒரு நாளைக்கு 8 பாட்டில். பாருங்களா, அந்த சகோதரர் எப்படி ஒரு அடிமைப்பட்டு இருக்கிறார். ஒரு வேளை கூட என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. உடம்பு நடுங்க ஆரம்பித்து விடும். சிலருக்கு குடிச்சு நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த போதை இல்லாட்டா கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் யாரோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சகோதரனே, என்னால் இதை விட முடியாதுன்னு சொல்கிறீங்க. நான் இத்தனை வருஷமாக பழகிட்டேன், இனிமேலாம் ஒரே நாளில் நிறுத்தி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பார்த்தீங்களா? மேலும் ஹான்ஸ், சிகரெட் புகைத்தல் போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். அது வேறு, மதுபானம் இல்லாமல் மற்ற போதை வஸ்துகள். எவ்வளவோ மருத்துவ ரீதியாக சிகிச்சை எடுத்தும் கூட என்னால் அந்த போதை பழக்கங்களை விட முடியாமல் இருந்தேன். இதுக்குன்னு நிறைய சிகிச்சை மையம் இருக்குது. உங்களை நாங்கள் குடிப்பழக்கத்தை மீட்டுருவோம், அதில் மீட்டுருவோன்னு சொல்லி நீங்கள் நிறைய பணம் கட்டி அதுக்கான முயற்சி நடக்கிறது. அதுலேயும் அவங்க முயற்சி பண்ணியும் முடியலை. நானே வேண்டாம் என்று நினைத்தால் கூட என்னால் என் பாவ பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை. அதனால் தான் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:32 பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். பாவம் மனிதனை அடிமையாக்கி விடும். நீங்கள் விடன்னு நினைச்சா விட முடியாது. அது அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி, குடிவெறியின் ஆவி, போதை வஸ்துகளின் ஆவி. அதோடைய அடிமையாக்கி சிறைப்பிடிச்சிடும். இப்போ விடுதலை கொடுக்க ஒரு ஆள் தேவை. அது விடுதலை கொடுக்க ஒரு ரட்சகர் தேவை. அவர் தான் இயேசு. மனிதனுக்கு விடுதலை கொடுக்க அவர் மனிதனாய் அவதரித்து வந்த அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால் தான் இயேசு மதத்தை பற்றி பேசவே இல்லை. மத கொள்கைகள், மத தத்துவங்கள் எதையுமே பார்க்க முடியாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசலை. மனிதன் விடுதலை அடைய, சமாதானமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் எப்படிலாம் உதவி செய்கிறார் அதுதான் இருக்கிறாரு. அதில் விட முடியலை. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாம் வாங்க நேரலை ஜெப நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ஜூன் மாதம் 21ஆம் தேதி உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பதை பார்த்து நானும் முழங்கால் படியிட்டு என் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பாவத்தை மூடி வைக்க உங்களுக்கு விடுதலையும் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது விடுதலை. ஆனால் யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? மனிதனால் பாவத்தை மன்னிக்க முடியாது, மத தலைவர்களால் பாவத்தை மன்னிக்க முடியாது. அவங்கள்ட்ட போய் அறிக்கையிட்டு பிரயோஜனம் இல்லை. பாவத்தை மன்னிக்கிற, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ரட்சகர் இயேசு. இயேசுன்ற பெயருக்கு அர்த்தமே தன் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதற்காக அவர் ஏதாவது செஞ்சுருக்கணும். உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார். என்னால் இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எல்லா வேதங்களும் குறிப்பிடுகிறது. அதனால தான் பலி செலுத்துறது, இரத்த பலி செலுத்துகிற பழக்கமெல்லாம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காய் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். அவர்கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து, நான் பாவிதான், இந்த பாவத்தெல்லாம் செய்கிறேன், என்னை மன்னித்து விடுதலை கொடுங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். இயேசு உடனே உங்களை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அதுதான் ரட்சிப்பு என்கிற அனுபவம். அதுதான் தேவனுடைய பிள்ளை ஆகிற அனுபவம். அதுதான் பாருங்கள், இந்த சகோதரை பெற்றிருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தேன்.
ஒரு வல்லமை எனக்குள் இறங்கினதை அவர் முழங்கால் நின்று அப்படி ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை வந்து தொடுகிறது. அதுதான் இயேசுனுடைய வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை விடுதலை அளிக்கிற வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற ஒரு வல்லமை, கட்டுகளை அறுக்கிற ஒரு வல்லமை. இத்தனை வருஷமாக இருந்த பாவ பழக்கம் 8 வருஷமாக இருந்தது பாருங்க. அந்த வல்லமை இறங்கின உடனே அவர் சொல்லியிருக்கிறார், என்னை அறியாமல் 2 அடி பின்னால் சென்று விழுந்தேன். டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டிருக்கிறார். ஆண்டோடைய வல்லமை தொட்டோன்னு 2 அடி தூக்கி வீசி இருக்கிறார். அந்த வல்லமை தாங்க முடியாமல் அவர் பின்னால் போய் விழுந்தாராம். அது பயப்பட தேவையில்லை. சில சமயம் இந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிற ஆவிகள் நம்மளை விட்டு வெளியேறும்போது அந்த மாதிரி செய்துட்டு போகும். அந்த ஆவி வெளியேறி போகும்போது கழிச்சு அப்படியே டக்குன்னு போகும். அதான் அவருக்கு விடுதலை. அப்போ பாருங்க, அந்த நிமிடத்திலிருந்து குடிக்க வேண்டும், புகைக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்குள் இல்லாமல் போனது. உடனே பாருங்க, படிப்படியெல்லாம் கிடையாது. இயேசுக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டோடைய வல்லமை தொட்ட உடனே அந்த மதுபான போதை வஸ்த எண்ணத்தை ஆண்டவர் எடுத்துட்டார். அப்போ இதுவரைக்கும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த பிசாசு போய்விட்டு, அந்த ஆவி போய்விட்டாரு. உடனே பாருங்க விடுதலை. இப்போ அவர் என்ன சொல்றாரு? வேதம் வாசித்து ஜெபிக்கிறேன், தேசத்திற்காக வரப்போகிற தேர்தலுக்காக அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். 8 வருட போதை அடிமையாயிருந்த என்னை மாற்றின இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவுக்கே எல்லா மகிமையும். பார்த்தீங்களா, கணவன் மனைவியாக சந்தோஷமாக அவங்க இந்த சாட்சி அனுப்பி இருக்கிறாங்க. அன்பு சிற விவேகானந்தன், ஆண்டவர் இயேசு உங்களை நேசித்து உங்களை தொட்டு ரட்சித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. இதில் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசு ஒப்பு கொடுத்த உடனே பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறாரு. அதில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு விடும். அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க தான் மரணத்திற்கு பிறகு பரலோகத்துக்கு போக முடியும். அந்த புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவங்க, அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போக முடியாது. காணிக்கை கொடுத்தெல்லாம் அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுத முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவுடைய பெயர் அங்கே இருக்கும். விவேகானந்தன் அவனுடைய பெயர் அங்கே எழுதி வச்சிருப்பார். பைபிளில் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதினப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுடைய பெயர் தான் அதில் எழுதப்படும். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அவன் பரலோகத்தில் ஆண்டவர்களுக்கு ஒரு